ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு வால் ஹேங்கிங் தான். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவேன். சேம் அதே தான் பண்ண போகிறேன், ஆனால் வேறு நேம். இது செகண்ட் ஆர்டர். ஒரே கஸ்டமர் 2 நேம் கொடுத்து 2 ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன் நான் எப்படின்னா, சும்மா கையால் நானே வரைஞ்சிக்கிறது தான். இந்த லெட்டர்ஸ் நான் ஐபேடில் இருந்து எழுதிக்கிட்டேன். இன்ஷாட்டில் எடிட் பண்ணி எழுதிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதை கார்பன் ஷீட் கீழே வச்சு இந்த மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். லெட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சோமுன்னா அப்படியே சோமுன்னு படிக்க முடியுது, ஆனால் தப்பாக எழுதியிருக்கேன். அப்புறம் தான் எழுதுனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை டார்க்கன் பண்ணிவிட்டு தலைகீழாக பார்த்தா, பின்னாடி திருப்பி பார்த்தா அந்த லெட்டரை மறுபடியும் ட்ரேஸ் பண்ணி எழுதுனா கரெக்டாக ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் தப்பு. அப்போவும் அது சரியாக வரல, ஒரு மாதிரி உள்டாவாக வந்தது. ஸோ ஃபேப்ரிக்கை திருப்பி போட்டுட்டு நம்ம எப்போவுமே ரிங்குக்கு அந்த உள் பக்கமாக தானே டிசைன் ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே நான் மறுபடியும் கார்பன் ஷீட்டை ட்ரேஸ் பண்ணிவிட்டு லெட்டர் ஆல்ரெடி எழுதுனேன்ல அந்த கிளாத் மேலே வச்சு எழுதுறதுனால பின்னாடி ஒரு மாதிரி சொரன்னு ஒரு தடம் மாதிரி பதிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு அப்படியே இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு மறுபடியும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி லெட்டர்ஸ் ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது எப்போவுமே இந்த தப்பு பண்ண தான் செய்கிறேன். ஆனாலும் எனக்கு அது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட்டே எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. எழுதி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சில டைம் தச்சு முடித்ததுக்கப்புறம்லாம் கூட ஞாபகம் வந்திருக்கு. இந்த டைம் ஏதோ ஒன்று எழுதுனதுக்கப்புறமே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ கிளாத்தை மாற்றி போட்டு நான் மறுபடியும் எழுதிட்டேன். லெட்டர்ஸ் எதனா எழுதுறீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே தலைகீழாக தான் எழுதணும். அப்புறம் எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட அச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் பென்சிலால் டார்க்கன் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதுக்காக நான் எடுத்திருக்க யான் சூப்பர் ஃபைன் யான். சூப்பர் ஃபைன் யான் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது 2 mm நீடில்லையே கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த 2 mm நீடில் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால எனக்கு போட கஷ்டமாக இருக்குது. லூப்பு ஃபார்ம் ஆகாமல் அடிக்கடி வெளியே வருது. என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரில. அதனால் நான் 2.5 mm நீடில் எடுத்துகிட்டு நீடலோட லென்த் ஒரு 2 cm வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த த்ரெட்டு 2.5 mm போட்டால் ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் 2ஆக போட்டு அதுக்கப்புறம் தைக்க போகிறேன். அப்படின்னா நமக்கு இந்த லைட் வெயிட் யான் சைஸுக்கு நம்ம வந்துடும். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற எல்லா யானுமே லைட் வெயிட் தான். ஸோ அதே சைஸில் இது இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி டபுளாக போட்டு பண்ணும்போது நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருது, பார்க்கவும் நல்லா இருக்குது. எங்கெல்லாம் க்ரீன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லைட் வெயிட் யானில் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது வெயிட் நம்பர் 3. இந்த மாதிரி யான் தான் நான் அடுத்தடுத்து எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி இது எங்கே ஒயிட் எங்கே கொடுக்கணுமோ, நெக்ஸ்ட் கலர் எங்கெங்கே கொடுக்கணுமோ இந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 2 ஆர்டர்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு இது இந்த கலர் காம்பினேஷன், செகண்ட் நேம் இந்த கலர் காம்பினேஷன். இதில் எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு கலர் காம்பினேஷன் பண்ணவே எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கு தான். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், பின்னாடி ஆல்ரெடி நான் க்ளூ அப்ளை பண்ணி நைட்டே காய வச்சுட்டு அந்த கிளிப்பை ஆட் பண்ணல. அப்புறம் காஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
எப்போவுமே கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ஒட்டா கட் பண்ணிவிடுவேன். அந்த நூல் பிரிந்து வராமல் இருக்க எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு க்ளூவும் போடுவேன். ஆனால் இந்த டைம் அப்படி போடலை. நம்ம வந்து சுற்றி வெட்டி மடித்து ஒட்டிக்கலாம் அப்படின்றனால இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சு குட்டி குட்டியாக ஒட்டி எடுத்துடுறேன். இப்போ எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் ஃபெல் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த டிசைன் எல்லாத்தையும் மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாக கொஞ்சமாக கேப் தெரிகிற மாதிரி, ஏன்னா கரெக்டாக வெட்டணும் அப்படின்னா நம்ம ஒட்டும் போது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் கோணையாக ஆகிடும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக நான் வெட்டி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்களாம் செயின் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செயின் வாங்கி அதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு வெட்டினாலும் சரி, இல்லை உங்களுக்கு எத்தனை ஒரு 10, 20 அந்த செயின் எண்ணி அது மாதிரி வெட்டி எடுத்தாலும் சரி, எனக்கு இதில் 24 செயின் கணக்கு வந்துச்சு. அது மாதிரி நான் கணக்கு பண்ணி வெட்டி ஒரு 5 பீஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போடலை. செயின் ஒட்டுறதுக்காக ஒரு மார்க்கிங் வந்து பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக சும்மா நானே இந்த மாதிரி நேராக அப்படியே வச்சுட்டு இது கரெக்டாக தான் இருக்கும், இந்த நேராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ளூ போட்டு எல்லாம் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு வாலில் ஹேங் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது செயின் வந்து கோணையாக நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டும் போது எனக்கு தெரில, ஹேங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அதனால இந்த டைம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். அப்போவுமே லைட்டாக சின்ன மிஸ்டேக்லாம் தெரிய தான் செஞ்சது. லைட்டாக ஏற்ற இறக்கமாக அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேர்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட கோணையம் இல்லாத அளவு பார்த்து ஒட்டும் போதும் கரெக்டாக ஒட்டணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறமா செயின் ஒட்ட வேண்டிய இடம் எல்லாமே ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல ஃபெல் ஷீட்டு, அதை எல்லாத்தையுமே ஒட்டிட வேண்டியதான். அது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வால் ஹேங்கிங் பார்க்க எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா, பை பாய்.